Hello friends, உங்கள நிறைய பேர் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் ஏஇக்கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸை நாம இப்ப பாத்திரலாங்க. டிஎன்இபி ஜேஏக்கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம்கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ரூபாய் 350ங்க. அடுத்ததா ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை 200 ரூபாய் மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா 450 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸுக்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும் 1500 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே 1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க. அல்லது 99498786 நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்இபி ஜேஏ அண்ட் அசஸருக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் யாருக்கு வரும் அப்படின்றது நம்ம அடிக்கடி ஒவ்வொரு தடவை பிகினிங்லேயே சொல்லிட்டுருக்கோம். யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் போர்ஷனை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்ம அகாடமியிலேருந்து. ஸோ புக்ஸ் வாங்கினவங்க எல்லாரும் பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் 64 இருக்கக்கூடிய டென்சஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை நம்ம டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க, புக்கு வாங்காதவங்க, நான் எழுதி போகிறத நோட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் போக போகிறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொன்னேன், டென்சஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடத்துகிற டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ புரிஞ்சாலோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த டவுட்டை போட்டிங்க அப்படின்னா அருண் அகாடமி சேனல் மூலிமா நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ டிஎன்இபி ஜேஏ அண்ட் அசஸருக்கு ஒரு 4-5 டாபிக்ஸ் மேலே நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ் பின்னாடி இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் டென்சஸ். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதி போட்டிருப்பேன். பேஜ் நம்பர் 64 சொன்னேன் இல்லையா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத விட நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதி போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் புக் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டுமே தவிர அதையே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டென்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் டென்சஸில் கடைசி வரைக்கும் தப்பு பண்ணாமல் கடைசி வரைக்கும் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம், 1 மார்க் கூட தப்பு இல்லாமல். சரிங்களா? ஸோ நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 1 மார்க் வரும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நாம் இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா டென்சஸ். டென்சஸ்னா காலங்கள். காலங்கள். ஸோ டென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினிஷன் பாருங்கள். நான் ரிப்பீட்டடாக நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் டெஃபினிஷன் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன் நல்லா நீங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய 1 மார்க்ஸ் ஃபார்மில் கொடுத்துருந்தாலும் அழகாக அந்த டெஃபினிஷன் ரீகால் பண்ணும்போது ப்ரெசன்ட்னா இதுதான் டெஃபினிஷன், பாஸ்ட்னா இதுதான் டெஃபினிஷன், ஃபியூச்சர்னா இதுதான் டெஃபினிஷன்ற அந்த தாட் நமக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டென்சஸ். ஸோ பேஜ் நம்பர் 64ல் இது இருக்குது, அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியான சில ஃபார்மேட்டில் நான் எழுதி போட்டிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு டென்ஸையும் நாம் உள்ளே போய் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட இன்றைக்கி நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள், டென்சஸ் பார்க்குறோம். டென்சஸ்னா காலங்கள். டென்சஸ் ரெஃபர் டு த டைம் அட் விச் an action take place almost we used to communicate with this tense bound. நல்லா பாருங்க, tenses refer to time at which an action
நாம் ஒரு செயலை செய்யக்கூடிய ஆக்ஷன் அதோடைய பிளேஸ். ஆல்மோஸ்ட் வி யூஸ் கம்யூனிகேட் வித். நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோம், கம்யூனிகேஷனுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய முதல் வெப்பன் டென்சஸ். ஓகேங்களா? இந்த டென்சஸ் வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்யூனிகேஷன் இஸ் அ வெப்பன் ஃபார் த சொசைட்டி. ஓகே, அது தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய இடங்களில் பாராட்டப்படுவோம். சரிங்களா? அப்போ டென்சஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் வித் திஸ் டென்ஸ் பவுண்ட். டென்ஸோடைய கான்செப்டை வச்சு நிறையா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். நம்ம ரிட்டனுக்கும் அதிகமாக டென்சஸ் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியே நம்ம ரிப்பீட்டடாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு டென்சஸ் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி டென்சஸ் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம். ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய சேம் கேள்வி நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். டென்சஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக நமக்கு இங்கிலீஷில் 12 டென்சஸ் இருக்குங்க. 12 டென்சஸ் இருக்குது. மொத்தமாக எத்தனை இருக்குது? 12 டென்சஸ் இங்கிலீஷில் இருக்குது. அதில் ப்ரெசண்ட்டில் 3, பாஸ்டில் 3, ஃபியூச்சரில் 3. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது இல்லாமல் ஒவ்வொரு டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் டென்ஸில் இது இல்லாமல் 3, பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் இல்லாமல் இன்னும் 3, ஃபியூச்சர் டென்ஸில் ஃபியூச்சர் இல்லாமல் இன்னும் 3. ஸோ டோட்டலி நமக்கு 12 டென்சஸ் அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? டென்சஸ்னா என்ன? டென்சஸ் அப்படின்றது இட்ஸ் ரெஃபர் டு த டைம் அட் விச் அன் ஆக்ஷன் டேக் பிளேஸ். ஆல்மோஸ்ட் we used to communicate with is ten bound. ஓகே, டென்ஸை வந்து நம்ம எப்படி பயன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வெப்பனாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை பார்த்தோம். ஸோ டென்சஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு 12 டென்சஸ் இருக்குது அப்படின்றது ஆன்சர். வாட் ஆர் த 12 டென்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் நிறையா இருக்குது. அதில் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ன்ற 3 டென்ஸையும் அதை மையமாக கொண்டு ஒவ்வொரு டென்ஸ்லையும் ப்ரெசென்ட்டில் 3, பாஸ்டில் 3, ஃபியூச்சரில் 3. ஸோ டோட்டலி வி ஹாவ் 12 டென்சஸ். டோட்டலி வி ஹாவ் 12 டென்சஸ். ஓகே, ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம என்னன்ற டெஃபினிஷனை பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன டெஃபினிஷன்றதை பார்ப்போம். A verb that shows the present action of a subject. A verb that shows, ஒரு verb அதை எதை வெளிப்படுத்துது அப்படின்னா the present action, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல். ஆக்ஷன்னா செய்கை சொல்லுவாங்க இல்லையா? ப்ரெசன்ட் காலத்தில் நடக்கக்கூடிய செய்கை of a subject. சப்ஜெக்ட் என்ன பண்ணுதோ அதோடைய ஆக்ஷனை ப்ரெசன்ட்ல சொல்றது தான் என்னது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அதோடைய ஆக்ஷனை சொல்றது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், he wakes up every morning at 6 o'clock. அவன் wakes up ஆகிறான் டெய்லி மார்னிங், ரொட்டீன் திரும்ப டெய்லி மார்னிங் 6 o'clock அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. wakes up அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரூல்ஸ் எழுதி போடும்போது புரியும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் முதல்ல என்ன டெஃபினிஷன்? A verb that shows the present action of a subject is said to be in present tense. Okay, so action of a subject is based on the present action. ஒரு verb அப்படின்றது அதை எதை ஷோ பண்ணுது அப்படின்னா present action of the subject. present action of the subject அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா present tense னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு, he wakes up every morning at 6 o'clock. அவன் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து விடுவான். இது present tense. இப்போ past tense என்னன்னு பாருங்க. A verb that completed its action of a subject. A verb it's completed its action of a subject. ஒரு சப்ஜெக்டோட ஆக்ஷன் முடிஞ்சு போனுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா past tense னு சொல்றோம். He woke up this morning at 6 o'clock. இன்னைக்கு காலையில் அவன் 6 மணிக்கு எந்திரிச்சான். ஓகே, நான் டெய்லியும் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறவன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. இன்னைக்கு காலையில் அவன் 6 மணிக்கு எந்திரிச்சான். அப்படின்னும் போது he woke up this morning at 6 o'clock. ஸோ இது past tense. புரியுதுங்களா?
அதாவது பாருங்க கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸு, அது ப்ரெசன்ட் ஆக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸு. பாருங்க ஃபியூச்சர் டென்ஸ் a verb that is about to execute its action of a subject is said to be in future tense. So சப்ஜெக்டை பற்றின எதிர்கால விஷயங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் வேக் அப் அட் 6 o'clock நெக்ஸ்ட் மார்னிங். நாளைக்கு காலையில் நான் 6 மணிக்கு எந்திரிப்பேன். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன்? 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன்றது ஃபியூச்சர் டென்ஸு. இன்னைக்கு காலை நான் 6 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு. ஐ வில் வேக்ஸ் அப் எவ்ரி மார்னிங் அட் 6 o'clock. நான் தினமும் காலை 6 மணிக்கு எந்திரிப்பேன். நான் தினமும் காலை எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? 6 மணிக்கு எந்திரிப்பேன். அது ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான ஒரு ஸ்மால் டெஃபனிஷன். இது ஒரு ஸ்மால் டெஃபனிஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சார் மொத்தம் 12 டென்ஸ்ன்னு சொன்னீங்களே, 12க்கு இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா 12க்கும் நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், இருக்குது. அது 12க்கும் டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகிறது. அதனால் பேசிக்காக ப்ரெசன்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? இப்போ ப்ரெசன்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் நானாக எழுதி போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இது நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இது எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 360 அந்த இதில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து தெரியல, என்ன டெஃபினேஷன்னா கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம டெஃபினேஷன்ஸை கிளியராக உங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ டென்சஸ்க்குள்ள நம்ம போயிடுவோம். மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு இல்லையா? இந்த 12 டென்சஸ்க்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி போடுறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஓகே, ஐ பென் ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ பென் present tense. I penned past tense. I penned past tense. I will pen future tense. Am penning present continuous tense. I was penning present past continuous tense. I will be penning future continuous tense. I have penned present perfect tense. I had penned few present perfect tense க்கு அப்புறம் past perfect tense. I will have penned future perfect tense. I have been penning present perfect continuous tense. I had been penning future perfect continuous past perfect continuous tense. I will have been penning future perfect continuous tense. So here I give some example to use the word pronoun I. So you may use we, you, they to practice yourself to learn the tense. எப்படி ஒரு டென்ஸ் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது என்னடா இவன் பென்னு 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 எழுதி போட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. ஒரு வேர்பு அதோட ஆக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டென்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸா? ஓகே, பென் பென்ட் பாஸ்ட் டென்ஸு, வில் பென் ஃபியூச்சர் டென்ஸு, ஆம் பென்னிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நிகழ்கால முற்று, ஐ வாஸ் பென்னிங் அப்படின்றது இறந்த கால முற்று தொடர், ஸோ இறந்த கால தொடர். ஸோ ஐ வில் பி பென்னிங் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸு. ஐ ஹாவ் இட்ஸ் அ சிம்பிள், இட்ஸ் ரூல்ஸ். ஸோ ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுறதுக்காக ரூல்ஸை மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரூல்ஸுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும். என்ன சார் புரியும் அப்படின்னா, எப்படி மேக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கோ டென்ஸுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா மைண்டில் ஃபீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்க இல்லையா? ஒரு ரீகால் பாருங்கள். டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டென்ஸில் வந்து எது ரெஃபர் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம், டைமை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டென்ஸ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிகேட்டிவ் வெப்பன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ டென்ஸ் மொத்தம் 12 இருக்குது. டென்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 12 இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 12 டென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் பேசிக்காக 3 டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸை பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 டென்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் இது இல்லாமல் 3 இருக்குது, பாஸ்ட்டில் 3 இருக்குது, ஃபியூச்சரில் 3 இருக்குது, மொத்தம் 12 டென்ஸ் இருக்கிறத பார்த்தோம்.
அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அது என்னது, இந்த வேர்ப் என்ன ஷோ பண்ணுற ப்ரெசன்ட் ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட், ஒரு ப்ரெசென்ட் நடக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை பற்றி மென்ஷன் பண்ணால் அது ப்ரெசன்ட் டென்ஸு. பாஸ்ட்ன்றது பாஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் வேர்ப், அதை பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் அப்படின்றது இட் வில் பி ஹேப்பன் டுமாரோ அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டென்சஸ்க்கு நான் கொடுத்த ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ், ஏன்னா எல்லாருமே ரூல்ஸ்குள்ளே போய் சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட்டு நவுன் பை ப்ரொனவுன் ப்ளஸ் V1 V2 V3 அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி கொடுக்க தான் போகிறேன், கன்ஃபியூஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு சாதாரண ஒரு வேர்பு ஒரு ப்ரொனவுன், ஒரு வேர்பு ஒரு ப்ரொனவுனை எடுத்து அது எப்படி 12 டென்ஸ்லையும் மாறி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். அப்போது 12 டென்ஸ்க்கான ரூல்ஸ் எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12 டென்ஸ்க்கான ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கம்பல்சரி இது இருக்கும். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இதை கிளியர் பண்ணிங்கன்னா டென்ஸில் இருக்கக்கூடிய 12 டவுட்டோடைய வேர்பு அதோடைய ரூல்ஸ் எப்படி மாறுதுன்றதை இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 12 டென்ஸையும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஏ யூஸ் வி யூ தே, நீங்கள் என்ன அனதர் ப்ரொனவுனாக இருக்கக்கூடிய ஐயோ தேவி ப்ரொனவுன் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஐ யூ தேவி, அதில் ஐ நான் பார்த்துட்டேன், வி யூ தே. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு வேர்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிளியர் த 12 டென்சஸ். இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்ஷன்லேயே இங்கே முன்னாடி நீங்கள் விஓ யூஓ மேபி தேவோ யூஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் கிளியர் அட் 12 டென்சஸ் டு பிகினிங். ஓகே, பிகினிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்தடுத்து எப்படி ஒரு டென்ஸோட ஆக்ஷன் இருக்குது அப்படின்றத இதில் ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த செகண்ட் எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு டென்ஸாக நாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், டென்சஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதோடைய கண்டினியூஷனாக மற்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருந்தேன். அது என்னென்ன எழுதி போட்டிருந்தேன்னா பென் அப்படின்ற ஒரு வேர்பையும் ஐன்ற ஒரு ப்ரொனவுனையும் வச்சு 12 டென்ஸும் அதோடைய ரூல்ஸ் படி எப்படி மாறுது அப்படின்னு எழுதி போட்டேன் இல்லையா. இப்போ ப்ரொனவுன்லேயே ஹீ ஷி இட் வரும், பெயர் சொல் நவுன். ஓகே, இப்போ நவுனை வச்சு எழுதி போகிறது எப்படி வரும் அப்படின்றத ஒரு 12 டென்ஸ்க்கு நான் எழுதி போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், ஷி வெல்கம்ஸ் past tense, she welcomes present tense, she welcomed past tense, she will welcome future tense, she is welcoming present, she was welcoming past, she will welcoming future continuous tense. So ing form வந்துச்சுன்னா அது continuous tense னு அர்த்தங்க. ing form வந்தால் அது continuous tense. அதே மாதிரி she has welcomed, she had welcomed, she will have welcome அப்படின்றது present, past and future perfect tense. perfect tenseனா have, has, இல்லைனா had, இல்லைனா will have வந்தால் அது future perfect tense மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி future perfect continuous tense அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. she has been welcoming, அதுக்கப்புறம் வந்து they have been welcoming வந்தாலும் அது future perfect continuous tense. ஓகேங்களா? அதுக்கப்புறம் she had been welcoming, she will have been welcoming. ஸோ இது நம்ம எப்படி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எழுதி போட்டோமோ அதே மாதிரி அடுத்து ப்ரொனவுனில் இந்த நேமிங் வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ராஜா, ரோஜா எது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம். கலா, மாலா, ஷீலா, அஜித், விஜய், சூர்யா, தனுஷ். ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது சாதாரண நிகழ்காலம். இப்போ நம்ம டென்ஸ்குள்ளே போகிறோம். சாதாரண நிகழ்காலம் டென்ஸ்குள்ளே போயிட்டோமா. இப்போ சாதாரண நிகழ்காலம்னு நம்ம டென்ஸை சொல்கிறோம். ஓகே, எப்படி சார் சாதாரண நிகழ்காலம்னு சொல்கிறீங்க? பாருங்கள், போர்டை பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது சாதாரண நிகழ்காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ், ஒரு பாக்ஸ் இருக்குது. நவுன் பை ப்ரொனவுன் ப்ளஸ் V1 வேர்போட ES ஆர் வேர்போட S. ஓகேங்களா? இது சில பேர் எப்படி சொல்லுவாங்க, நவுன் பை ப்ரொனவுன் ப்ளஸ் do ப்ளஸ் does ப்ளஸ் V1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியும் ரூல்ஸு சொல்லலாம். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக வேர்போட S ஃபார்மோ இல்லை வேர்போட ESஓ சேர்ந்து வந்து அது நான் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ற ரூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்ன சார் N பை Pன்னு போட்டிங்கன்னா நவுன் பை ப்ரொனவுன், நவுன் இல்லைனா ப்ரொனவுனு. அது என்ன நவுன்னா நேமிங் வேர்ட். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி a noun is a naming word. ஓகே,
ஸோ அதே மாதிரி ப்ரனவுன் இன்ஸ்டன்ட் ஆஃப் நவுன் we are using pronoun in English grammar. ஸோ நவுனுக்கு பதிலாக நாம் உபயோகப்படுத்தக்கூடியது ப்ரனவுன். அதாவது சப்ஜெக்டில் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற இடங்கள் வந்து ப்ரனவுனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜான்னு இருந்துச்சு அப்படின்னா ராஜாவுடைய ப்ரனவுன் வந்து ஹி. ரோஜான்னு இருந்துச்சுன்னா அதோடைய ப்ரனவுன் ஷி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போது நாம் ப்ரனவுன் எடுத்துவோம். ப்ரனவுனுடைய ஆக்ஷனில் எப்படிலாம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அயோதேவி அப்படின்றது தான் ப்ரனவுனு. ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட். நீங்கள் ப்ரனவுன்னா என்னென்னு வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அப்படின்னா என்னோடைய சின்ன விஷயம் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில. பட் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிற ஒரு சிம்பிள் மெத்தட் டு லேர்ன். அயோதேவி சிட்டு. அயோதேவி ஐ யூ தேவி சிட்டு. ஹி, சி, இட், ஷிட். ஓகே, அயோதேவி சிட்டு. வாட் ஆர் த ப்ரொனவுன் வி ஆர் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு யாராவது ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா கூட ஃபியூச்சரில் ஏதாவது கேள்வி பண்ணா கூட அயோதேவி சிட்டு. அப்போ மறக்காது. ஏன்னா அயோதேவினா ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர்னா கொடுத்துக்கிற வேர்போட எஸ் சேர்ந்து வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா கொடுத்துக்கிற வேர்போட எஸ் சேர்ந்து வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்ன பண்ணும்? கொடுத்துக்கிற வேர்போட எஸ் சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்துச்சுன்னா V1 அப்படியே வரும். எதுக்கு V1 அப்படியே வரும்னா அயோதேவிக்கு V1 அப்படியே வரும். ஹீ ஷீட்டுக்கு வேர்போட எஸ்ஓ அதர்வைஸ் இஎஸ்ஓ சேர்ந்து வரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஐ ஹியர் ஸ்டேஞ்ச் நாய்ஸ். ஐ ஹியர் ஹியர்ஸ் அ verb, a strange noise. நான் ஹியர் பண்ணுறேன்னு கேட்குறேன். ஐ ஹியர் ஸ்டேஞ்ச் நாய்ஸஸ். ஏதோ ஸ்டேஞ்ச் நாய்ஸஸ் கேட்டே இருக்கு. யூ ஹியர் ஸ்டேஞ்ச் நாய்ஸ். தே ஹியர் அவங்களும் அதே மாதிரி ஹியர் பண்ணுறாங்க. வி ஹியர் நாங்களும் அந்த மாதிரி ஹியர் பண்ணுறோம். என்னது? ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். புதுமையான சத்தம், நாய்ஸஸ், சவுண்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள் வேர்ப் அப்படியே வந்திருக்கு. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அயோதேவிக்கு வேர்ப் அப்படியே வரும். எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அந்த V1 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுவே அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷி இட் வந்தால் வேர்போட எஸ் இருந்திருக்கு பாருங்கள். ஹியர்ஸ், HEARS, ஹியர்ஸ் strange noises. He hears strange noises. She hears strange noises. It hears strange noises. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர்னா கொடுத்துக்கிற வேர்போட எஸ் சேர்ந்து வரும். அது ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர்னா கொடுத்துக்கிற வேர்போட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ வரும். V1 அது என்ன சார்? V1 நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். V1ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, past tense, future tense, sorry, past perfect, present perfect. So V1, V2, V3 and V4. இதான் நம்ம V1, V2, V3 and V4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேர்போடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு வேர்ப் தான். அது எப்படி? V1ல் தேர்ட் பர்சன் சிங்குலர்னால இங்கே எஸ்என் வந்துருக்குங்களா? அதே வந்து பாஸ்ட் டென்ஸாக தான் இடி ஃபார்மேட் வந்திருக்கு. வில் ஃபியூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு வில் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த ரூல்ஸில் அயோதேவி வந்தால் தேர்ட் பர்சன் சிங்குலரில் எஸ் சேர்த்துணும் கொடுத்துக்கிற வேர்போட. அதர்வைஸ் வந்து V1 அப்படியே வரும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேஸ் ப்ராக்கெட்டில் HEAR ஹியர் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். ஸோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, டென்சஸில் ஐடென்டிஃபை த கரெக்ட் டென்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்வி கொடுப்பாங்க. இல்லையா செலக்ட் த கரெக்ட் டென்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இதில் என்ன டென்ஸ் கரெக்டாக வரும்? ஐ வந்துச்சுன்னா கொடுத்து அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்ப் அப்படியே வரும். ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்பு அப்படியே வரும். அதர்வைஸ் இங்கே ஹீ வந்திருந்தாங்கன்னா கொடுத்துக்கிற வேர்போட எஸ் சேர்ந்து எழுதணும். இதுதான் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்குற கேள்விகளாக வரும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய எக்ஸாம்ஸில் கேள்விகளாக வரும். நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் 12 டென்ஸ்க்கான ரூல்ஸும் சில கீஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி கீஸ் வந்திருக்குன்றதை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். உங்களுக்கு அதில் கன்ஃபியூஸ் இருக்காது. நான் சும்மா ரேராக 1 or 2 எக்ஸாம்பிள்ஸை 1 or 2 கீஸை எழுதி போட்டிருக்கு என்னுடைய பர்சனல் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக, அதாவது இன்னமும் எப்படின்னா எனக்கு மறக்கக்கூடாது சார், நிறைய க்ளூஸ் கொடுங்க, கீவேர்ட்ஸ் கொடுங்க. இது வந்தால் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 64 and 65ல் 12 டென்ஸு அதுக்கான கீஸ் நிறையா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லையா இப்போ நான் கொடுத்துருக்கிறதே நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் போய் புக்கை திருப்பி ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், யூஸ்டு டு ஷோ எ ஹேபிட்டல் ஆக்ஷன்.
ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டல் ஆக்ஷன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணும்போது ஹேபிட்டல் ஆக்ஷன் ரெகுலராக அது நடக்கும், அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அந்த சென்டென்ஸு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா சமந்தா வேக்ஸ் அப் அட் 6 o'clock எவ்ரி டே, டெய்லியும் அவங்க 6 மணிக்கு எந்திரிச்சுப்பாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபிட்டல் ஆக்ஷன். ஸோ ரெகுலராக ஒரு விஷயம் நடக்குது, எவ்ரி டே டெய்லி இந்த மாதிரி நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் வேக்ஸ்னு கொடுத்துருக்கனா புரியுதுங்களா, தேர்ட் பர்சன் சிங்குலரு கொடுத்துக்கிற போட எஸ்ன்னு வந்திருக்கு. இதுவே இங்கே சமந்தாவுக்கு பதிலாக ஐ இருந்தால் வேக் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா, ஐ வேக் அப் அட் 6 o'clock எவ்ரி டே அப்படின்னு வரும். இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால கொடுத்துக்கிற போட எஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹேபிட்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹேபிட்டல் ஆக்ஷன்றது ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. ஸோ என்னென்ன ஹேபிட்டல் ஆக்ஷன் வரும், என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்றது நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. ஸோ அடுத்து யூஸ் டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், உலக நியதி. உலக நியதியை நம்மளால மாற்ற முடியுமா, யூனிவர்சல் ட்ரூத் நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. உலக நியதின்றது சூரியன் கிழக்கு பக்கம் உதிச்சு மேற்கு பக்கம் தான் மறையும். நான் சொன்னன்றதுக்காகவோ இல்லை நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காகவோ அதோடைய வேலையை அது மாற்றிக்காது. நான் ஆர்டர் பண்ணால் மாற்றிக்குமா, இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணால் அது மாற்றிக்குமானா மாற்றிக்காது. புரியுதுங்களா. ஸோ அப்போ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். ஓகேங்களா. அப்போ ஈஸ்டர்ஸ் ரைசஸ் எஸ் வந்திருக்கு, இஎஸ் வந்திருக்கு சார். தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டு சார், ஈஷி இட்டு சார், சன் இட்டில் வந்துடும் சார். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் எஸ் சார். யூனிவர்சல் ட்ரூத் வந்துச்சுன்னா இப்படி தான் சார் வரும், அதில் எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. ஸோ யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி அரேஞ்ச்டு, ப்ரோக்ராம் ஆல்ரெடி அரேஞ்ச், நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அரேஞ்ச் பண்ண விஷயமும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வருங்க. எப்படின்னா ராமா மீட்ஸ் இஸ் ஃப்ரெண்ட், அவன் அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறான். ராமா இருக்கு, மீட்டோடைய தேர்ட் பர்சன் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னால எஸ் வந்துருக்கு, மீட்டோட வேர்போட எஸ் வந்துருக்கு. இல்லைனா என்ன சொல்றது அப்படின்னா தே மேட் தேர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போடலாம். இல்லையா வி மேட் our friends அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா அப்படின்னா நீ நல்லா பாருங்கள். இப்போ என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் அதோட ரூல்ஸு நவுன் பை ப்ரனவுனு, வேர்போட எஸ்ஸோ அல்லது வேர்போட இஎஸ்ஓ சேர்ந்து வரும். வேர்பு முதல் ஃபார்மில் தான் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ரூல்ஸ் வந்து வேர்பு வந்து முதல் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த உங்களுக்கு புரியுறதுக்காக ப்ரனவுன் போர்டில் எழுதி போட்டிருங்க. அந்த ப்ரனவுனில் ஐ, யூ, தேவு, வி இது எல்லாத்துக்குமே V1 அப்படியே வரும். ஹீ ஷி இட்டு, ஏன் ஹீ ஷி இட்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்னால ஹீ ஷி இட் வந்தால் கொடுத்துக்கிற வேர்போட எஸ் சேர்ந்து வரும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஒரு 3 கீ, அது எப்படி என்னென்ன கீவேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு 3 கீ எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். யூஸ் டு ஷோ ஹேபிட்டல் ஆக்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூஸ் டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், அங்கே வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி அரேஞ்ச், ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அப்போ இந்த ஹேபிட்டல் ஆக்ஷன் வந்தாலும் சென்டென்ஸில் ஹேபிட்டல் ஆக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யூனிவர்சல் ட்ரூத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி அரேஞ்சுன்னு வந்துச்சுனாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்றதை பாருங்கள். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் புரியும். நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது நவுன் பை ப்ரனான் ப்ளஸ் ஆமு, ஈஸு, ஆறு ப்ளஸ் V4. கண்டினியூஸ் அப்படின்னா நிகழ்கால தொடர் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ப்ரெசன்ட் டென்ஸ் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த V4 அப்படின்னா அது ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேங்களா. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு போடுவாங்க. நான் புரியுறதுக்காக V4ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா V4னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். V4னாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான், ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. நம்ம அதுக்கப்புறம் V5லாம் போயிட்டோம்னா இன்ஃபினிட்டிவ் வரும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் மாறி வரும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஐக்கு ஆம் வரும். இந்த ரூல்ஸ் படி ஐக்கு ஆம் வரும். யூ, தே, வி இது எல்லாத்துக்கும் ஆர் வரும். ஹீ, ஷி, இட்டுக்கு எஸ், இஸ் வரும். இந்த ரூல்ஸ் இருக்கிறது எங்கெங்கே வரும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா. பாருங்கள், ஐனா ஆம் வரும், யூனா ஆர் வரும், தேனா ஆர் வரும், வீணா ஆர் வரும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்விகள் இப்படி தான் கேட்பான்.
நமக்கான கொஷின்ஸ் இப்படி தான் வரும். அந்த இடத்துல அந்த ரூல்ஸை நம்ம தப்பாக எழுதிட்டோம்னா, அந்த ஃபார்மை தப்பாக எழுதிட்டோம்னா மார்க் போயிடும். பாருங்க, இப்போ ஆம் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ், நான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் ஹியரிங், கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஐஎன்ஜினாலே கொண்டிருக்கிறேன் அர்த்தம், கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க, உங்களுக்கு கேள்வி எப்படி கொடுப்பான், ஐ டேஸ் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருவான். இந்த இடத்துல ஹியர் அப்படின்னு போட்டு டேஷ் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஐ டேஷ் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ்னு கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க, பாக்கெட் கொடுத்து என்ன வரும்னா ஆம் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். இந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹீ இஸ் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ், ஷீ இஸ் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ், இட் இஸ் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். புரியுதுங்களா? இப்போ ஸோ இந்த ரூல்ஸ் படி ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும், ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும், வேற எதுக்கும் ஆம் யூஸ் பண்ண முடியாது. யூ வி டே இது மூணுக்கும் ஆர் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தா, சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருந்தா யூ தே வி இது மூணுக்கு மட்டும்தான் ஆர் வரும், மற்ற எதுக்கும் ஆர் வராது. பாஸ்ட் டென்ஸ் இருந்தா வேர் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? பாஸ்ட் டென்ஸ் இருந்தா WERE வேர் வரும். ஹீ ஷீட்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஈஸ் வரும். ஓகேங்களா? அப்போ வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும், இங்கேயும் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஏன்னா வேர்போடைய ஃபார்ம் வந்து ஃபோர்த்து ஃபார்மு. புரியுதுங்களா? இப்போ இதுக்கான கீ பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் இஸ் இன் ப்ராக்ரஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசி கொண்டிருக்கும் போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், த ப்ராக்ரஸ் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் ரீடிங் எ நாவல் நவ். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நாவல் படிச்சுட்டே இருக்கின்றோம். I am teaching a class now. I am teaching a class now. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், it is used to express an action which is in progress at the time of speaking. நான் பேசிட்டு இருக்க சேம் சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், at the time of speaking I am reading a novel now, I am teaching a class now, I am reading a present continuous tense rules now. ஸோ இப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து செகண்ட் ரூல்ஸ் பாருங்க. To express the action which consists of a serious action repeated over a period of time. Repeated ஒரு period of time repeat பண்ற மாதிரி இருக்குது. They are writing a book. அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு புக் எழுதுறாங்க. on the history of APJ கலாம். கலாமோட ஹிஸ்டரி வந்து அவங்க எழுதுறாங்க. நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, consists a serious action ரிப்பீட்டட், ஒரு பெரிய ஆக்ஷன் ரிப்பீட்டாக அதை மென்ஷன் பண்ணும்போது ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ ப்ரெசென்ட்டில் பேசுறது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்காலத்தில் அதாவது அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி எழுதுறாங்கன்னு போது ஏபிஜே அப்துல் கலாமுடைய வரலாறு பின்னாடி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அவரை பற்றி எல்லாம் தெரியும். ஓகேங்களா? அவர் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஹிட்லர் எடுத்துக்கலாம், ராஜராஜ சோழன் எடுத்துக்கலாம், இவங்களுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த பீரியடில் நடந்த விஷயங்களை எடுத்து இப்போ ப்ரெசென்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, ப்ரெசென்ட்டில் அதை பற்றி ரைட் பண்ணிட்டு இருக்கோமோ, பேசிகிட்டு இருக்கோமோ, இல்லை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, அங்கே என்ன வரும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்ம் தாங்க வரும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, டு டினோட் an action in the near future. டு டினோட் an action in the near future. ஒரு ஃபியூச்சர் நியராகவே இருக்கும். they are going for a picnic tomorrow. they are going for a picnic tomorrow. அதுவும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தாங்க வரும். இங்கே tomorrow அப்படினு இருக்குனா, for example they are planned, so we are planned to go tomorrow, so we are planning to go tomorrow, so they are going for a picnic. போக போறாங்க நாளைக்கு பிக்னிக். அப்ப நாளைக்கு போக போறத பத்தி இன்னைக்கு பேசினாலும் அது present continuous tenseல வரும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? சோ அப்ப இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு புரியுதுங்களா? சிம்பிள் present tense பார்த்தோம், சிம்பிள் present tenseக்கு அப்புறம் past present continuous tense பார்த்தோம், சிம்பிள் present tense பார்த்தோம், சிம்பிள் present tenseக்கு அப்புறம் present continuous tense பார்த்தோம். ஸோ present continuous tenseக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது அடுத்து பார்க்கலாம். பட் நம்ம பார்த்த ஒரு ரீகால் பாருங்க. நான் ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் present tense பற்றி கொடுத்துருந்தேன். சிம்பிள் present tenseனா என்ன வரும், தேர்ட் பர்சன் சிங்குலர் எதுக்கு வரும், he sheetனா தேர்ட் பர்சன் சிங்குலர் கொடுத்துக்கிற வெப்போட என்ன சேர்ந்து வரும், எஸ் சேர்ந்து வரும். ஐ வி யூ தே, அயோதேவிக்கு என்ன வரும்னா V1 அப்படியே வரும், அயோதேவிக்கு V1 அப்படியே வரும். he sheetக்கு வெர்போட எஸ்ஓ அதர்வைஸ் சிஎஸ்ஓ சேர்ந்து வரும். ஸோ அது வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? எப்படி கீஸ் வந்துச்சு, யூஸ் டு ஷோ எ ஹேபிட்டல் ஆக்ஷன், ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்ஷனோ, ஒரு எக்ஸ்பிரஷனோ, ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தோ இதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்.
நவுன் பை ப்ரொனவுன் am is are plus before பார்த்தோம். am எதுக்கு வரும்னு பார்த்தோம், ஐக்கு வரும். are எதுக்கு வரும்னு பார்த்தோம், you we they இது மூணுக்கும் are வரும்னு பார்த்தோம். he she it கொடுத்துக்கு வந்து yes is அப்படின்றது வரும்னு பார்த்தோம். verb-ஓட ing ஃபார்ம் வந்தா அது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கீஸ் என்ன கீ கொடுத்துருந்தாங்க பாருங்க, ஃபார் ப்ராக்ரஸ் த டைம் ஸ்பீக்கிங். இப்போ நடந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அதான் நான் என்ன சொல்கிறது, ஐ எம் ரீடிங் எ நாவல் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓவர் எ பீரியட், அதாவது ஒரு பீரியட் நடந்த விஷயத்தை திருப்பி இப்போ எடுத்து பேசும்போது அங்கே கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். மேபி இட்ஸ் டினோட் அன் ஆக்ஷன் இன் த ஒரு நியர் ஃபியூச்சரை பற்றின ஒரு விஷயங்களை பற்றி பேசும்போது அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும்ன்றத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் நம்ம இப்போ பார்த்தோம்னா மொத்தமாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ 2 டென்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த 2வது டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்கால முற்று, நிகழ்காலத்தில் முடிஞ்சு போன ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ அதுக்கான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவுன் பை ப்ரொனவுன் ப்ளஸ் ஹாவ் ஹேஷ் ப்ளஸ் V3. அது என்ன சார் ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் V3 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஹாவ் ஹேஸ் எதுக்கு வரும், V3னா வேர்போடைய தேர்ட் ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா V3, வேர்போடைய தேர்ட் ஃபார்ம். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொனவுன் எடுத்திருக்கோம். என்ன ப்ரொனவுன் எடுத்திருக்கோம், அயோதேவி ஹீ ஷீட், அயோதேவி ஹீ ஷீட் எடுத்திருக்கோம். ஐ யூ தே விக்கு have heard strange noise, I have heard strange noise, you have heard strange noise, they have heard strange noise, we have heard strange noise. ஓகே, பாருங்க, நாய்ஸஸ் கேட்டிருக்கோம், நம்ம சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹியர்டு, ஓகே, கேட்டேன், என்ன சவுண்டு கேட்டேன், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் சவுண்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலத்தில் முடிஞ்சு போன விஷயம். ஐ ஹியர்ட் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். இப்போ நம்ம அதை பற்றி பேசும்போது ஐ ஹாவ் ஹியர்ட் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். இப்போ ஹாவ் எதுக்கு வரும், அயோதேவிக்கு ஹாவ் வரும். எதுக்கு ஹாவ் போடணும், அயோதேவிக்கு ஹாவ் போடணும். ஹீ ஷீட்டுக்கு என்ன போடணும், ஹேஸ் போடணும். ஹீ ஷீட்டுக்கு என்ன போடணும், ஹேஸ் போடணும். அப்போ ஹீ ஷீட், ஹீ ஹேஸ் ஹியர்ட் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். She has heard strange noise. It has heard strange noise. ஓகே, ஸோ அப்போ நல்லா பாருங்க. இப்போ ஹாவ் எதுக்கு வரும், அயோதேவிக்கு ஹாவ் வரும். ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் வரும். இப்போ இதோடைய கீ என்னன்னு நம்ம பார்ப்போமா? பாருங்க, கீ வந்து ஃபர்ஸ்ட் கீ வந்து பாருங்க, டு எக்ஸ்பிரஸ். ஃபர்ஸ்ட் கீ என்னது, டு எக்ஸ்பிரஸ் an action that has become completed just now. இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும், அதை பற்றி பேசுறது என்னது, present perfect tense. just now, இப்போ அது முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், he has just gone, he has just gone, இப்போ தான் போனான். she has just gone. ஓகே, I have just gone. ஓகே, ஸோ இங்க நல்லா பாருங்க, எப்படி இருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. To express an action that has become completed just now, இப்போ முடிஞ்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ he has just gone. புரியுதுங்களா? To express an action having taken place, second place பாருங்க, to express an action having taken place in the past and continuous in the past and continuous in the past. For therefore, to show a particular period, ஒரு பீரியடை பற்றி சொல்லும்போது நடக்கும். He has lived for there for 6 years, 6 வருஷமா இங்கே தான் லிவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா பாருங்க. To express an action having taken place in the past and continuous in the past. பாஸ்ட்ல இருந்து கண்டினியூஸ் வரைக்கும் இன்னமும் அங்கேயே இருக்கான் பாருங்க. He has lived there for 6 years. 6 வருஷமா அங்கேயே தான் இருக்கான். 6 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்திருப்பான். 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து
அங்கே தான் இருக்கான்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் ரூல்ஸ் பாருங்க, ரூல்ஸ் கிடையாது, கீ. யூஸ்டு ஃபார் ரீசன்ட் ஆக்ஷன் when the time is not mentioned. ஒரு நேரம் மென்ஷன் பண்ணாமல் when the time is not mentioned, recent action. இப்போ ரெகுலராக நடந்துட்டு இருக்க டைம் மென்ஷன் பண்ணாமல் I have read the novel, not so early. எப்போ படிச்சேன்னு சொல்ல டைம் மென்ஷன் பண்ணல. I have read the novel. She has read the novel. She has read the novel. read. ஓகேங்களா? அதனால she has read the novel. I have read the novel. Used for recent action when the time is not mentioned. நேரம் காலம் மென்ஷன் பண்ணாமல் இருக்க இடத்துக்கு present perfect tense தான் வரும் அப்படின்றத நாம் இப்போ பார்த்தோம். இப்போ நல்லா பாருங்க, present perfect tense எங்கே பார்த்து பாருங்க. present perfect tense அப்படின்றது நிகழ்கால முற்று. இது வந்து ரூல்ஸ் என்னது, noun by pronoun ப்ளஸ் have has ப்ளஸ் V3 அப்படின்றத பார்த்தோம். I you they we have. I you they weக்கு என்ன வரும், ரூல்ஸ்ல இருந்து have வரும். he she க்கு has வரும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கும், V3 ல இருக்கும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கும், V3 ல இருக்கும். have has இது இப்போ நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணோம்னா மார்க்குங்க. சரிங்களா? இதான் மார்க் வருவது. பாருங்க, used with words like never, just, yet, ever, lately, recently அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா he has never seen tiger. he has never seen a tiger. இது வரைக்கும் அவன் டைகரே பார்த்ததில்ல. இதான் கீ. இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த டென்ஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது, நெவரு, ஜஸ்ட்டு, எட்டு, எவரு, லேட்லி, ரீசன்ட்லி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், he does never see. நீங்கள் ஹீ கொடுத்தா நீங்கள் ஈஸி ஆன்சர் எழுதிடுவீங்க. தே கொடுப்போம். இப்போ என்ன தான் ஆன்சர் வரும்னு சொல்ல முடியுமா உங்களால்? they have never seen a tiger. நெவர்னு வந்தாலே அங்கே have வரும். சி இங்கே சி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீன்னு மாற்றணும். புரியுதுங்களா? சா கொடுத்துருந்தாலும் சீன் தான் மாற்றணும். வேர்போடைய தேர்டு ஃபார்ம் தான் வரணும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, வேர்போடைய தேர்டு ஃபார்ம் தான் வரணும். புரியுதுங்களா? இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ஹேவ் எதுக்கு வரும், ஹேஸ் எதுக்கு வரும்னு நம்ம பார்த்தோம். இப்போது அது 4 யூசேஜ் நம்ம பார்த்தோம். ஒரு 4 யூசேஜ் நம்ம பார்த்தோம். இந்த 4 யூசேஜில் ஃபஸ்ட் யூசேஜ் என்னென்னா, இப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஜஸ்ட்னா அது கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது he has just gone அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் கவனிச்சிக்கோங்க. எப்பயுமே இந்த ரூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஹேவ், ஹேஸ் இதுக்கு புரியுறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள்னு ப்ரொனவுனை வச்சு எழுதி போட்டேன். உங்களுக்கு புரியுறதுக்காக தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு நான் வந்து எழுதி போட்டேன். ஏன் அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண தெரியுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணுறேன், என்ன ரீசன்ஸ்க்காக அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிளேஸ்க்கு என்னென்ன வரும், வேர்பு எப்படி ஆக்ஷன் ஆகும், அதுக்கான அந்த டென்ஸ் ஃபார்ம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த டென்ஸ் ஃபார்மோ வேர்ப் எப்படி மாறி இருக்கு அப்படின்ற ஃபார்மையும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க்கு. சரிங்களா? ஸோ டென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் எழுதி போட்ட அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நடத்தக்கூடிய கான்செப்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் நல்லா கேதர் பண்ணிங்கன்னா அழகாக மார்க் எடுக்கலாம். ஸோ 12 டென்ஸ் இருக்குது சார், 12ம் பார்க்கணுமா அப்படின்னா 12ஐயும் பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அந்த பேராகிராஃபில் டென்சஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது 1 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால் இதில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். 2 மார்க்ஸ் கூட கொடுப்பாங்க, இல்லைனா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மார்க்குன்னு சொல்லிட்டு கூட 4 டேஷ்க்கு 4 மார்க்கு, இல்லை 5 டேஷ்க்கு 5 மார்க் கொடுப்பாங்க. இல்லைனா ஒவ்வொரு இதுக்கும் 1/2 மார்க் கொடுத்து 4 டேஷ்க்கு 2 மார்க் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ரெசென்ட்டில் பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவுன் பை ப்ரனவுன் ப்ளஸ்ஸு ஹாவு, ஹேஸு ப்ளஸ் பீனு ப்ளஸ் வேர்போடைய
fourth form. Have, has plus been plus verb உடைய fourth form. Have, has plus been verb உடைய fourth form. இப்போ have எதுக்கு வரும்னு பாருங்க. இப்போ ஐயோதேவிக்கு as usual have வரும். he she itக்கு as usual has வரும். இப்போ நம்ம இங்க continuous form அப்படின்றதுக்காக இங்க been perfect அப்படின்றதுக்கு இங்கேயும் continuous formக்காக verb ஓட ing சேர்த்து been யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். I have been hearing strange noise. You have been hearing strange noise. They have been hearing strange noise. We have been hearing strange noise. இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேர்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் ஒரே வேர்பு ஒரே மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு எடுத்து எழுதி நான் ஹியரிங் ஸ்ட்ரேஞ்ச் ஹியர் அந்த வேர்டே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே வேர்டில் எப்படி மாறுதுன்றது கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு வேர்பை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வேர்பை வச்சு கூட நீங்கள் மாற்றலாம். ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெவ்வேறு வேர்ப் வச்சு சொல்லி கொடுத்துட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் வெவ்வேறு வேர்ப் வச்சு சொல்லி கொடுத்துட்டாரு, நாம் அதே மாதிரி வெவ்வேறு வேர்ப் போட்டுக்கலான்ட்டுருவீங்க. இப்போ வேர்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருன்றதை பாருங்கள். நீங்களாக ஃபைன் பண்ண வேர்பை அப்போ உங்களுக்கு மார்க்கு அது நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் ஒரே இது புரிஞ்சா அது ஒரே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸாக வரும்போது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்றதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் சார் இந்த டென்ஸ்லாம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மோர் சொல்லுங்கள் அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக நாங்கள் அருண் அகாடமி மூலிமா உங்களுக்கு அதை ரெட்டிஃபை பண்ணுறோம். கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் பீன் ஹியரிங், they has been hearing key. இப்போ இதுக்கான கீவேர்ட்ஸ் பாருங்கள். ஃபார், சின்ஸ், ஆல் த டைமு, ஆல் டே, ஆல் வீக் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். he has been sleeping for 5 hours. he has been sleeping for 5 hours. இங்கே கொஷினில் ஃபார் வந்திருந்ததுனாலே கண்டினியூஸ் ஃபார்மேட்டுக்கான அர்த்தம்னு வச்சுக்கோங்க. சின்ஸ் வந்திருந்தாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி we have been playing cricket all the noun. ஒரு ஈவினிங் நவுன் ஃபுல்லாகவே கிரிக்கெட் விளாண்டோம், இல்லை மார்னிங் ஃபுல்லாகவே கிரிக்கெட் விளாண்டோம், இல்லை 1 வீக் ஃபுல்லாகவே கிரிக்கெட் விளாண்டோம், இல்லை ஸ்விம்மிங் போனோம், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அங்கே அது வரும். இது வந்து ஒரு கீ. இந்த கீயை வச்சு இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டான ஆக்ஷன். இப்போ ஐயோதேவி வந்துச்சுன்னா ஹாவ் பீன் போட்டுக்கலாம். he she it வந்துச்சுன்னா has been போட்டுக்கலாம். அது என்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்பு, ஓகேங்களா, அந்த வேர்போடைய ஆக்ஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம கொடுக்க மாட்டாங்க. கேள்வியில் கொடுக்கும்போது இதை நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நம்ம கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஹாவ், ஹேஸ் இந்த பீன்ற கான்செப்ட் கொடுக்காம வேர்பையும் பின்னாடி இருக்கிற ஆக்ஷனையும் கொடுத்துருவாங்க இல்லையா. ஹாவ் கொடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்ப் கொடுத்துருவாங்க. அதை நம்ம எப்படி வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கலாம், செகண்ட் ஃபார்மில் இருக்கலாம், தேர்ட் ஃபார்மில் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த பேராகிராஃபுக்கு தகுந்த மாதிரி அது வேர்ப் 1 வேர்ப் 2 வருமா, வேர்ப் 3 வருமா, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதா, பாஸ்ட் டென்ஸில் இருக்குதா, அந்த கான்செப்டை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சு தான் எழுத முடியும். அதுக்காக தான் நான் எதுக்கு ஹேவ் வரும், எதுக்கு ஹேஸ் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வெப்பன். இப்போ நம்ம ஹோலாக ப்ரெசன்ட் டென்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் மொத்தம் 4 இருந்தது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 டென்சஸையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ப்ரெசண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரெசன்ட் கம்ப்ளீட் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை எனக்கு ஏதாவது வந்து புரியலையோ அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டை பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட்க்கு அப்புறம் அடுத்து பார்க்க வேண்டியது பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம அடுத்து பாஸ்ட் டென்ஸை பார்ப்போம். ஸோ பாஸ்ட் டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 4ஐயும் நல்லா ரிப்பீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த 4ஐயும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம மதிப்பெண் வாங்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டைலாக இருக்கும். நம்ம அழகாக இதில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஸ்கோர் பண்ணலாங்க. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்கும்போது நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் எழுதி போட்டு நான் ரெட்டிஃபை பண்ணுறேன், எப்படி அந்த சொல்யூஷன் கொடுக்குறேன். ஆனால்
நீங்களா இப்போ நாளையும் கவனிச்சதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இல்லையா, இதை வச்சு நீங்கள் என்ன வரும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸோ இல்லை புரியல அப்படின்னாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன் இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்றது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நாளையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும்போது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ரெசென்ட் டென்ஸில் எனக்கு இங்கே கன்ஃபியூஸ் இருக்குங்க, ப்ரெசென்ட்டில் 4 பார்த்தோம் அதில் இங்கே கன்ஃபியூஸ் இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அடுத்து பாஸ்ட் பார்க்கும்போது அதே மாதிரி பாஸ்ட் 4 இருக்குது, ஃப்யூச்சர் 4 இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி பார்த்துட்டு மொத்தமாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து ரெக்டிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு இதில் கண்டிப்பாக மார்க் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. டென்ஸ் அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் டிஎன்இபி எக்ஸாமினேஷன்ஸ், எல்லாத்துக்குமே காமனாக இந்த டென்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் வருங்க. ஸோ அப்போ டென்ஸ் அப்படின்றதுல நம்ம 1 மார்க்கோ 2 மார்க்கோ எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மென்மேலும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம்யா, நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம், பயப்பட வேணாம், எந்த ஒரு ஃபியரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்மளால் ஸ்கோர் எடுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு. நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மள சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் தேவைப்பட்டால் நம்ம அருண் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அருண் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750-800 பேருக்கு பக்கமாக நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க தேவைன்னா நம்ம அருண் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வீடியோவில் எழுதி போடக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் நடத்தக்கூடிய அந்த கான்செப்டை நீங்கள் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக் இருக்கவங்க டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க 2 பேருமே இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூங்க. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான விலையை பார்த்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.